மாயா, ஏய், மாயா 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 மாயா, கோவப்படாத மாயா. அது எப்படி இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு என் கோவம் மட்டும் தெரியுது? மத்தவங்க பேசுறதெல்லாம் சரி, ஆனா நான் நடந்துக்கிறது மட்டும் தப்பு இல்ல? அப்படி இல்ல மாயா. சினு, பேசாம போயிடு. லீவ் மீ அலோன் ஃபார் சம் டைம். உன்னை போன்னு சொன்னேன். போற மாயா. நீ வருத்தமா இருக்கிறப்போ உன்னை விட்டுட்டு எப்படி நான் போறது? என்ன பார்த்தா வருத்தப்படுற மாதிரி தெரியுதா? நீ கோவமா இருக்கேன்னு சொன்னா அதுக்கும் திட்டுற, நீ வருத்தமா இருக்கேன்னு சொன்னா அதுக்கும் திட்டுற. நான் என்னதான் செய்யறது? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். கொஞ்ச நேரம் என்ன தனியா விடு, அதுவே போதும். என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது மாயா. உனக்கு இருக்கிறது வருத்தம் தான், அததான் நீ கோவமா வெளிப்படுத்துற. அழுதா எங்க வீக் ஆயிடுவோமோன்னு யோசிக்கிறேன். உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற. ப்ளீஸ். இங்க பாரு, இப்ப இந்த விளக்கம் எல்லாம் உன்கிட்ட கேட்டாங்களா? பெரிய ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்சிட்டாரு. ஐயோ பாவம், ஃபீல் பண்றியேன்னு சொல்ல வந்தேன். என்ன சொல்லணும் இருந்தாலும் சொல்றேன். உன்னோட கோவம் போறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? ஆளுக்கு உனக்கு பண்பாடு தெரியல, கலாச்சாரம் தெரியலன்னு சொல்றாங்கல்ல, அவங்க வாய் அடைக்கிறதுக்கு நீதான் ஒரு சூப்பரான ஐடியாவை தெரிஞ்சு வச்சிருக்கியே. என்னது? பரதநாட்டியம் தான். நீதான் சூப்பரா பரதம் ஆடுவியே. அவங்களுக்கு ஆடி காமிச்சு உன்னை ப்ரூவ் பண்ண வேண்டியதானே? அவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காகலாம் என்னால ஆட முடியாது. அடம் பிடிக்காத மாயா. ஈகோ பார்க்காம ஆடி காமி. அப்பதான் அவங்களுக்கு உன்னை பத்தி தெரியும். இது பாரு, ஈகோலாம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் டான்ஸ் ஒரு எமோஷன். என் அம்மாவுக்காக ஆடி காமிக்கணும்னு நினைச்சு கத்துக்கிட்டேன். எப்ப அவங்க முன்னால ஆடி காமிக்க முடியாம போச்சோ, அப்பவே வேற யார் முன்னாடியும் ஆடக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். இவங்க என்ன புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகலாம் என்னால ஆட முடியாது. மாயா, மாமா சொல்றது சரிதானே? ஏய், என்ன நீயும் அவன் கூட சேர்ந்துக்கிட்ட? மாயா, உன் கோவம் சரிதான். இருந்தாலும் திரும்ப திரும்ப சந்தியா சித்தியை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது இல்லன்னு நீயும் சொல்லிக்கிட்டே இருக்க. சும்மா வாயால சொல்லிக்கிட்டு இருந்தா சரியாயிடுமா? இந்த விஷயத்துல மாமா சொல்றதுதான் கரெக்ட். அப்படி சொல்லுதானா? நீ எப்படி அவனை விட்டு கொடுப்ப? என்ன மாயா, ஆடுறியா? முடியாது. ப்ளீஸ் மாயா, நீ மட்டும் டான்ஸ் ஆட, அப்புறம் பாரு சித்திய எல்லாரும் எப்படி பாராட்டுவாங்கன்னு. இதுதான் நாங்க கடைசியா சந்தோஷமா இருந்த நாட்கள். அன்னைக்கு எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரேடியா பெரிய நிலைமை வரும்னு. மாயா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ பரதம் ஆடினது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. நீ ஆடும்போது உன் கால செய்வோம், கண்ண செய்வோம், அபிநயமும் அப்பப்பா என் கண்ணே பட்டிருக்கும். அமெரிக்காவில நீ டான்ஸ் ஆடினப்போ அத ரசிக்கிற நிலைமையில நான் இல்ல. சந்தியாவோட கடைசி என் அம்மாவுக்கு கூட பரதம்னா ரொம்ப பிடிக்கும்.
டிவில, சினிமால, கோவில்ல எங்க பரதத்தோட கிளிப்ஸ் பார்த்தாலும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காகவே நான் என் கால்ல சலங்க கட்டி ஆடினேன். அவங்களுக்கு தெரியாம நான் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா என் மம்மி எனக்கு லைஃப்ல மறக்க முடியாத பெரிய ஷாக் கொடுத்துட்டாங்க. எதனால அவங்களுக்கு கிளாசிக் டான்ஸ் அவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு அப்போ தெரியல, இப்ப புரிஞ்சிருச்சு. அவங்க ஏன் உருவத்துல உங்களை பார்த்திருக்காங்க. அவங்க பிரிஞ்சிருந்த மொத்த வருஷத்தையும் உங்களை நினைச்சே வாழ்ந்திருக்காங்க. நானும் ஏன் உங்க அக்காவையே நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு அம்மா கிட்ட அடிக்கடி கேட்பேன். அதுக்கு அவங்க என்னோட அம்மான்னு உங்களை சொல்லுவாங்க. அக்கா தங்கை பாசம் தடைகள் தாண்டி பேசும் உயிரில் உயிராய் கலக்கும் என்னங்க? ஆ. என்னங்க? வேண்டாம் ஜானகி. ஏங்க, வயிறு எதுவும் சரியில்லையா? மனசு சரியில்லை. என்னாச்சுங்க? உன் டான்ஸ பார்த்ததுல இருந்து மனசும் வயிறும் நிறைஞ்சிருக்கு. மாயாவும் ரொம்ப அழகா ஆடினாலங்க. ஜானகி, இது உனக்கு இல்ல. அப்ப மாயாவுக்கா? ஆமா, அவளுக்குதான். அவகிட்ட இத கொடுத்துட்டு நீ கொடுத்த உன்னோட சலங்கைய வாங்கிட்டு வந்துரு. ஏங்க, என்னாச்சு? உன்னோட பொருள் உன்கிட்டயே இருக்கட்டும். ஒரு நாள் சந்தோஷத்துல அவசரப்பட்டு முழுசா மாறுவாங்களா இல்லையான்னு யாருக்கிட்டையும் எந்த பொருளையும் கொடுக்காத ஜானகி. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாம டீப்பா பழக போறேன். சீனு கிட்டயா? மாயா கிட்ட. மாயா கிட்டயா? எதுக்கு மாயா கிட்ட? எனக்கு எதுவுமே புரியல சாரு. மாற்றத்தை முதல்ல என் எதிரி மாயா கிட்ட இருந்து ஆரம்பிக்க போறேன். அவளை மாத்திட்டா மத்தவங்களெல்லாம் மாத்துறது ரொம்ப ஈஸி. அவளை போய் நல்லவள மாத்தி என்ன பண்ண போற சாரு?
மாத்திரன்னு தானே சொன்ன, நல்லவளா மாத்திரன்னு சொல்லலையே. ஓ, அதாவது கூட இருந்தே குழி பறிக்க போற அதானே? எஸ், கரெக்ட். படிச்சவ, நீ யோசிக்கிறது சரியாதான் இருக்கும். இந்தா, இந்த பாலை குடிச்சிட்டு தெம்பா போ. என்ன இது? ஷோ, டைம் வேற ஆகுது. இன்னும் மாயா வேற வரலையே. பிராக்டிக்கல் எக்ஸாம் வேற இருக்கு. ஏ மாயா, என்ன தூங்கி எழுந்திருச்சு அப்படியே வர? காலேஜுக்கு போகணும், மறந்துட்டியா? இல்ல தானா, நீ போ, நான் வரல. டுடே நான் லீவ். லீவா? ஏன், என்னாச்சு? நேத்து நான் டான்ஸ் ஆடினேன்ல, ஆமா, அதான் ரொம்ப டயர்டா இருக்கு. நீ போ, நான் வரல. டான்ஸ் ஆடினதுல டயர்டா இருக்கு, அதனால காலேஜுக்கு வரல இல்ல? ஆமா. போ மாயா, உனக்காக வெயிட் பண்ண பாரு. என்ன சொல்லணும்? நீ நல்லா தூங்கு. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். ஏய் தனோ தனோ, காலேஜுக்கு போற அவசரத்துல சாப்பாட மறந்துட்டு போற பாரு. புடி, எடுத்துட்டு போ. சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். மாமா வெளியே வெயிட் பண்றாரு. சரி, பாத்து பத்திரமா போ. ஓகே பாத்து அத்தை. போமா. ச்சே, இந்த மாயாவை நம்பினது தப்பா போச்சு. இதுல வர அவ தூங்கி எழுந்திருச்சு அப்படியே வரா. இந்த மாமா என்னடானா வண்டிய பஞ்சர் ஆக்கி வச்சுட்டாரு. கடைசியில 2 பேரும் சேர்ந்து நம்மள தன்னந்தனியா நடக்க விட்டுட்டாங்க. ச்சே. வேணா வேணா. என்ன கொடுத்தா வேணான்னு சொல்ற? வேணான்னு சொன்னா கேளு. எங்க வீட்டை பத்தி தெரியாது உங்களுக்கு. எங்க ஓடுற? டேய், கிட்ட வராதீங்கடா, அவ்வளவுதான் சொல்லுவேன். டேய், என்னடா பயந்த பொண்ணுன்னு பார்த்தா நம்மளையா மிரட்டுறா? டேய் டேய், என்ன பண்ணுவ? எங்க உன்னால முடிஞ்சத பண்ணு பாப்போம். இங்க பாரு பாப்பா, பயப்படாத. பக்கத்துல நம்ம அண்ணனோட தோட்டம் இருக்கு. 1 hour தான். கொஞ்சம் ஃப்ரீயா பேசிட்டு வருவோமா? வா, கூப்பிடுறோம்ல, வா வா. மரியாதையா நின்று. டேய் மாஸ்டர்ரா. என்ன கோச்சே, உன்னோட விளையாட்டெல்லாம் கிரவுண்ட்ல வச்சுக்கோ, இங்க வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதை வண்டி எடுத்துட்டு திரும்பி பக்கம் ஓடி போயிடு. இல்லன்னா அடிக்கிற அடியில ஆல் டைம் ஹாஸ்பிட்டல்ல இருப்ப.
இந்த ஹீரோங்களுக்கு இதே வேலையா போச்சுடா. வாட்ச கழட்டி வச்சுட்டா நம்மள ஏதோ பயங்கரமா அடிக்கிற மாதிரி சீனோ போடுறாரு. ஏய் பச்சே, நீங்க தானடா, நீங்க தானே? எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க? நான் என்ன பண்ண மாஸ்டர்? எதுக்கு அடிக்கிறேன்னா, நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? நாங்க ஒண்ணும் பண்ணலையே. என்னடா, இந்த பொண்ணை பார்த்து இன்னும் உங்களுக்கு ஞாபகம் வரலையா? என்கிட்டயே நடிக்கிறீங்களா? மாஸ்டர், நாங்க ஒண்ணும் பண்ணல மாஸ்டர். அப்படியா? சரி, நாளைக்கு உங்க பேரண்ட்ஸ வர சொல்றேன். நான் அவங்க கிட்ட சொல்றேன் நீங்க என்ன பண்ணீங்கன்னு. நான் சொல்றேன். காலேஜ் மேனேஜ்மெண்ட் நாளைக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்புவாங்க. அப்போ புரியும்டா. மாஸ்டர் வேணாம் மாஸ்டர், மாஸ்டர் அது பண்ணாதீங்க மாஸ்டர். மாஸ்டர் மாஸ்டர், எங்க ஃபியூச்சரே போயிடும் மாஸ்டர். மாஸ்டர் வேண்டாம் மாஸ்டர், மன்னிச்சிருங்க. என்னடா இப்ப பயம் வருதா? இத பண்றதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டியதானே? ஒரு பொண்ணு கிட்ட தோத்து போயிட்டா ஆளை வச்சு இப்படி மிரட்டுவீங்களாடா? பணம் இருந்தா என்ன வேணா பண்ணுவியா? அசிங்கமா இருக்குடா. நீங்கெல்லாம் என் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. ஒரு பொண்ணை பயமுறுத்தி வீட்டுல உட்கார வச்சுட்டா அவளை ஜெயிச்சிடலாம் நினைக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இந்த பொண்ணை நீ ஜெயிக்கணும்னு நினைச்சா இதோ இந்த கோர்ட்ல வச்சு ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு சில்றத்தனமா ஆளை வச்சு எமோஷனலா மிரட்டக்கூடாது. ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல ஏய் தனா, சாரு கேக்குறதுக்கெல்லாம் நீ எதுக்கு பதில் சொல்லணும்? போயிட்டு வர உனக்கு தெரியாதா எது நல்லது எது கெட்டதுன்னு? விடு மாயா. எதுக்கு விடணும் சொல்லு? அவகிட்ட எதுக்கு நீ எல்லாத்துக்கும் பயப்படுற? மாயா, சாரு கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அவ இந்த வீட்டுக்கு வரப்போற பொண்ணு. அந்த அக்கறையில தான் அவ கேக்குறா. ஒருத்தரை பத்தி அக்கறையில கேட்கறதுக்கும் அதிகாரத்துல கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது அக்கறையில கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ போலீஸ் திருடனை விசாரிக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. மாயா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? நான் இவ மேல இருக்க அக்கறையில தான் கேட்டேன். உனக்கு அவ மேல நிஜமாவே அக்கறை இருந்தா காலேஜ் பொண்ணு இன்னும் வரலையே, என்ன ஏதுன்னு போய் பாத்தீங்களா விசாரிச்சீங்களா அப்படின்னு இங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டிருக்கணும். அத நீ பண்ணல. அப்படி இல்லனா வீட்டு வாசலுக்கு போய் நின்னு தனாவுக்காக வெயிட் பண்ணிருக்கணும். அதுவும் பண்ணல. அவ வந்த உடனே வாண்டடா நீ போய் கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்போ என்ன, நான் கேட்டது தப்புன்னு சொல்றியா? நீ கேக்குறது தப்பு இல்ல, ஆனா அதிகாரம் பண்றதுதான் தப்பு. இந்த வீட்டு பொண்ண இங்க நிக்க வச்சு நீ எப்படி அதிகாரம் பண்ணலாம்? மாயா, நானும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவதான். இன்னும் வரலையே. 2 குடும்பமும் சேர்ந்து பேசி வச்சிருக்காங்க, அவ்வளவுதானே? அப்படின்னா நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரமாட்டேன்னு சொல்றியா? அப்படி நான் சொல்லல, இன்னும் நீ வரலன்னு சொன்ன. அத்த, இவரோட போட்டோ இப்படி உடைஞ்சது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜானகி, எனக்கும் மனசுக்கு நெருடலா தான் இருக்கு. அந்த கடவுள் நமக்கு என்ன சோதனை வச்சிருக்காருன்னு தெரியலையே. Oh God, அப்ராட்ல எல்லாம் வெட்டிங்ல குட் லக் வரணும்னு கண்ணாடி கிளாஸ்ல ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அது போட்டு உடைப்பாங்க. அப்படி பண்றதுனால அவங்களுடைய கெட்டதெல்லாம் போயிடுங்கிறது நம்பிக்கை. ஆனா இங்க கண்ணாடி உடைஞ்சா கெட்டது வரும்னு சொல்றீங்க.
குடிச்சு முடிச்சு கண்ணாடி கிளாஸ தூக்கி போட்டு உடைக்கிறதுக்கும் போட்டோ கீழே விழுந்து கண்ணாடி உடையறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உனக்கு அதெல்லாம் புரியாது. அதை புரிஞ்சுக்க கூடிய வயசு அனுபவம் எதுவும் உனக்கு கிடையாது. எல்லாத்தையும் நீங்க இப்படி தப்பா புரிஞ்சிட்டு இருந்தா நிம்மதியா வாழ முடியாது. எதுவுமே நடக்காது. ஃப்ரீயா விடுங்க. எதையும் யோசிக்காம எல்லாரும் போய் தூங்குங்க. அதுக்கு இல்ல ரகு. மா போங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீங்க எல்லாரும் என் கூட தானே இருக்கீங்க, ஒண்ணும் ஆகாதுமா. போங்க, போய் தூங்குங்க. சரி வா. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. கவலைப்படாத, எது நடந்தாலும் தைரியமா இரு. உங்க போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிருக்கிறத பார்த்தா எனக்கு தைரியம் வரலங்க, பயம் தான் வருது. பயந்தான் நடக்க போற விஷயம் நடக்காம போயிடாது. எதிர்கொள்ள தயாராக வேண்டியதுதான். வா, போய் தூங்கலாம். நீங்க போங்க, நான் இதை சுத்தம் பண்ணிட்டு வரேன். சரி. அந்த மாயா என்ன ரொம்ப டென்ஷன் பண்றாளே. அவ இங்க இருந்தா நமக்கு தான் தொல்லையா இருக்கும். நான் இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வரதுக்கு முன்னாடி அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். ஆஹா சாரு, செம்மையா ஒரு விஷயம் சிக்கிருக்கு. மாயா, உன்னை அனுப்ப இப்போதைக்கு எனக்கு இந்த அஸ்திரம் போதும். செத்த இருடி, உனக்கு இருக்கு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? சொல்லுங்க மேடம். இந்த ஊரு பெரிய மனுஷன் ரகுராம் வீட்ல இன்னைக்கு ஒரு விசேஷம். மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அவங்க விருப்பமே இல்லாம நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. சீக்கிரத்திலேயே கல்யாணம் நடக்கும். குடும்பத்தோட வற்புறுத்தலால நிச்சயதார்த்தம் நடக்குது. உடனே தடுத்து நிறுத்துங்க. அப்படி இல்லைன்னா பொண்ணும் மாப்பிள்ளையும் விபரீதமான முடிவு எடுத்துருவாங்க. சரிங்க மேடம், நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். உங்க பேர் என்ன? எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, கேக்குதா மேடம்? லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க மேடம். ஹலோ, கேக்குதா? ஹலோ. நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் மாசி மாதம் 12ஆம் தேதி 24/2/2024 வருடம் வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதியும். வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் சார். ஊருக்கே நியாயம் சொல்றவன் என் பையன். ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள போலீஸ் எல்லாம் வரக்கூடாது. இந்த ஊரை பத்தியும் இந்த வீட்டை பத்தியும் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா.
இங்க ஒரு விருப்பமில்லாத கல்யாணம் நடக்குதுன்னு எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. அத பத்தி தான் விசாரிக்க வந்திருக்கோம். அப்படிங்களா? எங்க வீட்ல ஒரு முக்கியமான விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு. முடிச்சிட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன். ஊர் பெரியவங்களை வச்சு பஞ்சாயத்துல என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். எங்களை மன்னிச்சிருங்க சார். அந்த விருப்பமில்லாத கல்யாணம் நடக்கிறது வெளியில இல்ல, உங்க வீட்ல தான். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? ஆமா சார், பையன் பொண்ணு சம்மதம் இல்லாம இந்த நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு எங்களுக்கு போன்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அதனாலதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் சார். என்ன சார் பேசுறீங்க? யாராவது கால் பண்ணி தப்பா சொல்லிருப்பாங்க, அதுக்காக நேரம் இங்க வந்து விசாரிப்பீங்களா? நிச்சயதார்த்தம் நடக்க போகுது சார், என்ன ஏதுன்னு நீங்க விசாரிக்க மாட்டீங்க? சார், எங்க வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. அது பிடிக்காம யாரோ போன் பண்ணிருக்காங்க. யார் கால் பண்ணாங்களோ அவங்கள போய் விசாரிங்க சார். சார், அந்த போன் எங்க இருந்து வந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். அப்போ அவங்கள போய் நீங்க விசாரிக்க வேண்டியதானே சார்? எதுக்காக சார் இங்க வந்தீங்க? மச்சான், அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஐயரே, நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு, நீங்க பத்திரிகையை வாசிக்க ஆரம்பிங்க. சார், அந்த போன் வந்ததே இந்த வீட்ல இருந்து தான். என்னமா அது? போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போகாதவர இன்னைக்கு போக வச்சிட்டியே. ஒரு தடவை பட்டப்பவே நமக்கு புத்தி வந்திருக்கணும். ஆனா நமக்கு தான் புத்தி வரலையே. அதனாலதான் இப்போ இவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அண்ணனே அவமானப்படுத்திட்டல. ஏன்? சாரு இந்த குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு கிடையாது. அவ இந்த குடும்பத்துக்கு மருமகளாக கூடாதுங்கிறதுக்காக தான். என் முன்னாடியே என் பொண்ணை பத்தி தப்பா பேசுறேன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? சாரு இந்த குடும்பத்துக்கு ஏத்தவளா இல்லையான்னு நீ எப்படி முடிவு பண்ணலாம்? அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது யாரு? நானும் இந்த குடும்பத்துல ஒரு ஆள் தான். இந்த குடும்பத்துக்கு சாரு சரியான பொண்ணு கிடையாது. என் மனசுல தப்பா பட்டுச்சு, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். யாரும் இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. சினு, தனா, எங்க போற? பாட்டி மாயா, இங்கே இரு. அவ பண்ணது தப்புதான், ஆனா அதுக்காக அவளை வீட்டை விட்டு அனுப்புறது ரொம்ப பெரிய தப்புன்னு தோணுது. தனா, நீ கொஞ்சம் சும்மா இரு.
நாளைக்கு இவ உன்னோட நிச்சயதார்த்தத்துல மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லி வந்து பிரச்சனை பண்ணுவா. நீ இவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியா? தனா, நீ ஃபீல் பண்ணாத. நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? என் பொண்ணோட வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிட்டா, வீட்டோட நிம்மதியையும் கெடுத்துட்டா, குடும்பத்தோட மானத்தையும் சந்தி சிரிக்க வச்சுட்டா, எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப திமிரா வேற பேசிட்டு இருக்கா. நான் திமிரா பேசல, நியாயமா தான் பேசிட்டு இருக்கேன். நானே எத்தனையோ தடவை இந்த வீட்டை விட்டு போக பார்த்திருக்கேன். பெட்டியை தூக்கிக்கிட்டு திருட்டுத்தனமா எஸ்கேப் ஆகவும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த வாட்டி நான் போக மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நான் இங்கதான் இருப்பேன். இவ என்ன இவ்ளோ தைரியமா பேசிட்டு இருக்கா? பயங்கரமான ஆளா இருப்பா போல இருக்கே. வீட்டை விட்டு வெளியே போனா வெளியே போய் தொலைய வேண்டியதானே. நின்னு இங்க எல்லார் உயிரையும் வாங்கிட்டு இருக்கா. என்ன நீ பண்ண தப்புக்களை உன்னை எதுவுமே சொல்லாம இருந்ததால உனக்கு அப்படியே 1க்கு 2 கொம்பா முளைச்சிருச்சோ? சுதந்திரமா உன்னை முடிவெடுக்க விட்டது எவ்வளவு பெரிய தப்பா போச்சுன்னு இப்பதான் புரியுது. எங்க சுதந்திரமா முடிவெடுக்க விட்டீங்க? இந்த வீட்ல யார் சுதந்திரமா முடிவெடுக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் அவங்க மனசுக்கு நடுவுல ஒரு ஸ்கிரீனை போட்டு உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணுன்னு பேசிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் பிடிச்சிருக்கா இல்ல பிடிக்கலையான்னு இந்த வீட்ல இருக்கிறவங்க கிட்ட ஓபனா பேச முடியுதா? எதுக்கு எடுத்தாலும் கௌரவம், எதுக்கு எடுத்தாலும் பண்பாடு, மத்தவங்களோட சந்தோஷத்தை விட எதுக்குமே யூஸ் இல்லாம உங்களுடைய வெட்டி கௌரவம் இருக்கே, கொடுமை. அதுக்குதான் இந்த வீட்ல சுதந்திரம் அதிகமா இருக்கு. யாரோட பெர்மிஷனும் வாங்காம எல்லாரோட வாழ்க்கையிலயும் விளையாடிட்டு போகுது. என்னடி உன் கற்பனைக்கு வந்ததெல்லாம் நீ பேசிட்டு இருப்பியா? நானே வீட்டை விட்டு போக மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருந்தேன். இவங்க ஏன் வந்தாங்க? நீங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தீங்க? அவங்க என்னதான் வீட்டை விட்டு போக சொன்னாங்க. நான் தான் செய்யாத தப்புக்கு போக மாட்டேன்னு பிடிவாதமா பேசிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க? அங்கேயே இருக்க வேண்டியதானே? நீங்க வந்ததுனால நானும் வர வேண்டியதா போயிடுச்சு. சொல்லுங்க, உங்க மனசுல என்ன பெரிய தியாகின்னு நினைப்பா? நீங்க எதுக்காக எனக்காக வெளியில வரணும்? பேசி முடிச்சிட்டியா? நான் ஒண்ணு தியாகி எல்லாம் கிடையாது. பின்ன உன் அம்மா. தனா மாதிரி நீயும் என் பொண்ணுதான். உன்னை பொறுப்போட பாத்துக்கிறேன்னு உன் அம்மாவுக்கு சத்தியம் பண்ண நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் அதை காப்பாத்த முடியாம போயிடுமோன்னு நான் பட்ட வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் உன் அம்மாவா உன் கூட நிக்கணும். அது என் கடமை. எப்படியோ போகட்டோன்னு என்னால விட்டுட்டெல்லாம் இருக்க முடியாதுமா. நான் தான் எனக்கு இங்க எதுவுமே செட் ஆகல போறேன்னு சொல்றேன்ல, விட்டுற வேண்டியதானே? இங்க பாரு மாயா, உனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும், நீ என்ன மதிச்சாலும் மதிக்கலனாலும் நீ என் பொண்ணுதான். உன் மேல முழு உரிமை எனக்கு இருக்கு. பசங்க நல்லது பண்ணாலும் கெட்டதே பண்ணாலும் அத சரி பண்ணணும்னா அம்மா எப்பவுமே கூடவே இருக்கணும். உன் மேல தப்பு கிடையாது. நீ வளர்ந்த விதம், வாழ்ந்த வாழ்க்கை
எல்லாமே வேற. ஆனா இந்த வீட்டோட கலாச்சாரத்தை உன்னால ஏத்துக்க முடியல. எனக்கு அது புரியுது மாயா. ஆனா நான் இந்த வீட்டோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் முழுசா ஏத்துக்கிட்டவ. இதெல்லாம் நான் மதிக்கிறேன். என்னைக்கு இதெல்லாம் உனக்கு புரிய வருதோ அன்னைக்கு எல்லாம் மாறும். எப்ப உனக்கு என்ன அம்மாவா ஏத்துக்கணும்னு தோணுதோ அப்ப நீ ஏத்துக்கோ. எல்லாருக்கும் நமஸ்காரம். சாமிக்கு பண்ண வேண்டிய பௌர்ணமி பூஜைக்காகத்தான் நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கோம். பூஜை பண்ண வேண்டிய நேரம் போயிட்டே இருக்கு. நீங்க எல்லாரும் சொன்னீங்கன்னா பூஜையை ஆரம்பிச்சிடலாம். ஏன் சாமி, உங்களுக்கு தெரியாததா என்ன? 24 வருஷமா இந்த பௌர்ணமி பூஜைக்கு ரகுராம் ஐயா வந்துதான் பூஜையை நடத்தி வைப்பாரு. இன்னைக்கு ஒரு நாளுக்காக வழக்கத்தை மாத்த சொன்ன எப்படி? அதெல்லாம் சரிதாங்க. ஆனா ஒரு வீட்டுல நடந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும் தானே. அந்த வெளிநாட்டு பொண்ணால அவரு இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. அந்த பிரச்சனையால ஜானகி அம்மா வீட்டை விட்டு வெளியில வந்து நம்ம கோவில்ல தான் இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறப்போ அவரு வருவாரான்னு தெரியல. அதான் கேக்குறேன். புரியுது. ஆனா அதுக்காக அவர் இல்லாம பூஜை பண்றது சரிதானா? ஆனா அவருக்காக சாமி காத்திருக்க கூடாதுல்ல. நீங்க சொல்றது சரிதாயா, ஆனா வழக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல. அத மாத்திட்டு பூஜை பண்ணாலும் மனசு சங்கடத்தோட தானே இருக்கும். ஏப்பா என்னப்பா இது? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்ன பார்த்தா? ஏதாவது பேசி முடிவெடுக்கணும்ல. ஏப்பா என்னப்பா முடிவு எடுக்கிறது? அவர் வருவாரு. அவர் வருவாரு. அம்மா என்னம்மா சொல்றீங்க? அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னைக்குமே தன்னோட கடமையில இருந்து அவர் தவறுனதே இல்ல. அவர் கண்டிப்பா வருவாரு. நீங்க பூஜைக்கு பண்ண வேண்டிய மத்த விஷயம் எல்லாம் பண்ண ஆரம்பிங்க. அவர் கண்டிப்பா வந்துருவாரு. வணக்கம். சரி, நன்றிங்க. பூஜையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. நாங்க கிளம்புறோம். சரிங்க வாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, நாங்க சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஊருக்கே நியாயம் சொல்றவங்க. உங்களுக்கு நாங்க நியாயம் சொல்லக்கூடாது. ஜானகி அம்மா இங்க வந்து இருக்கிறது சரியில்லையா? இந்த பாருங்க, அது நான் எடுத்த முடிவு கிடையாது, அவங்க எடுத்த முடிவு. ஊருக்கு ஒரு நியாயம், வீட்டுக்கு ஒரு நியாயம் இல்லை. ஐயா, நாங்க எல்லாரும் நீங்க வருவீங்களா மாட்டீங்களான்னு சந்தேகத்தில் இருக்கும் போது அம்மா தான் கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு சொன்னாங்க. ஐயா, ஐயா, அவங்கள விட உங்களை பத்தி நல்லா புரிஞ்சவங்க யாருமே கிடையாது. நீங்களும் அவங்கள புரிஞ்சுப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஐயா, நாங்க ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க ஐயா.
வணக்கம். அண்ணே, என்னம்மா? ஒரு பாட்டு ஒண்ணு வரும்னு. என்ன பாட்டுமா? அதானே பழைய பாட்டுன்னு. ஆடிய ஆட்டம் என்ன, ஓஹோ, பேசிய வார்த்தை என்ன, அடடடட. தேடிய செல்வம் என்ன, என்ன என்ன என்ன? பிரிஞ்சதே ரகுராம் ஜானகி உறவு என்ன. பிரிஞ்சு போயிருச்சுமா, பிரிஞ்சு போயிருச்சு. மிஸ்டர் ரகுராம், உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இத பாருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. எதுக்கு இப்ப தேவையில்லாம வழியை மறைச்சு வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? சிவா, பொறுமையாரு. மாமா, சின்ன மாமா கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க தான் தேவையில்லாம வழி மறைச்சு வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. பொறுமையாயிருச்சு. வழிய விடுங்க, நாங்க போகணும். வழி வேணுமா ரகுராம்? உனக்கு வழிய விட்டு 21 வருஷமாச்சு. நீதான் ஏன் வழியில குறுக்க வந்து நின்னுக்கிட்டு இருக்க. ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ பண்ணதோடவா இவ பெருசா பண்ணிட்டா? இத பாருங்க, நடந்து முடிஞ்சதையே நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனையையும் பகையையும் வளர்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அந்த சம்பவம் உங்க மனசுல ஆறாத தழும்பா இருக்கும்னு எனக்கு தெரியுது. ஆனா நடந்த விஷயத்துக்கு நான் எந்த விதத்திலையும் பொறுப்பாக முடியாது. அப்படியா ரகுராம்? எந்த வகையிலும் நீ பொறுப்பாக முடியாதா? ஆமா, எந்த வகையிலையும் நான் பொறுப்பாக முடியாது. அத முதல்ல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்க மனசுல இருக்கிற அந்த பகைய தூக்கி போடுங்க. என்ன பொறுப்பா பேசுற ரகுராம்? நான் பகையை தூக்கி போடுறது இருக்கட்டும். நீ யாரு மலை போல நம்பிக்கிட்டு இருந்தியோ அவளே உன்னை தூக்கி போட்டுட்டு பேக தூக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாளே. என் ஜானகின்னு யாரு விட்டு கொடுக்காம நீ பேசிக்கிட்டு இருந்தியோ அவளே உன்னை விட்டுட்டு போயிட்டான். இப்பவாவது நல்லா புரிஞ்சுக்க ரகுராம். 2 பேரும் 21 வருஷம் ஒன்னா வாழ்றது முக்கியம் இல்ல. அவங்க நம்மளை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உன் ஜானகி உன்னை கொஞ்சம் கூட மதிக்காம வீட்டை விட்டு நடைய கட்டிட்டான். இத பாருங்க, எங்க அண்ணன் பொறுமையா இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா? அவ்வளவுதாங்க உங்களுக்கு மரியாதை. ஒரு தெளிவான முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஜானகி. இப்ப நீ யார் பக்கம் இருக்க போற? உன் புருஷன் பக்கமா இல்ல அந்த மாயா பக்கமா? ஜானகி அம்மா இங்க வந்து இருக்கிறது சரியில்லையா? அது நான் எடுத்த முடிவு, அவங்க எடுத்த முடிவு. இந்த கோலமோ யார் தந்த சாபமோ காரணம் நடி இறைவிய நீ சொல்.
என்ன மன்னிச்சிருங்க. உங்க மனச கஷ்டப்படுத்தணுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. ஆனா சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. என்னால உங்களை கஷ்டப்படுத்தி நிம்மதியா வாழ முடியாதுங்க. மாயா, நீங்க எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. ஒரே குத்துல கொலை பண்ணலான்னு பார்த்தா ஓடவா விடுறா. உங்களை பீஸ் பீஸா வெட்டி போட போறோம். ஏய், நான் யாரோட பொண்டாட்டின்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. வேண்டாம், மரியாதையா சொல்றேன். எல்லாரும் இங்க இருந்து ஓடி போயிடுங்க. கையில கத்திய வச்சுனுக்குறான். நீ ஓவரா சவுண்ட் விடுற. வேண்டாம், இங்க இருந்து ஓடி போயிடுங்கடா. அவரு கையில மட்டும் நீங்க மாட்டீங்க, ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டீங்க. ஏய், அவர் வந்தா அவ்வளவுதான், அவர் கையில மாட்டினா அவ்வளவுதானே. ஓவரா பில்டப் கொடுத்துருக்குற. இப்போ நீ வீட்டை விட்டு வெளியே வந்துக்கிற. உன்னை வெட்டி போட்டா கூட கேக்குறதுக்கு ஆள் இல்ல. சும்மா கத்தாத. ஏய், ஓவரா பேசுறா, குத்ரா. சரி. டேய், அவன முதல்ல போடுங்கடா.
வாங்க நீ, நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். இல்ல வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். பசியோட தூங்க முடியாது. ஏதாவது கொஞ்சம் சாப்பிடு ஜானகி. நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து என் பசி பறந்துருச்சு. பெரியம்மா, இல்ல ஒரே ஒரு கிளாஸ் பாலாவது குடிங்க. இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு உண்மையாவே பசி இல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், இனிமே இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்காது ஜானகி. அதை இந்த குடும்பத்தால தாங்கிக்க முடியாது. இப்படி நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கோ அன்புக்கோ நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். தகுதியான உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அந்த கடவுள் எப்பவும் கொடுக்க தயங்க மாட்டான். சரி, நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம போய் படுத்து தூங்க. மத்தத காலையில பேசிக்கலாம். ரகு, கூட்டிட்டு போப்பா. போ. சாப்பிட்டியா ஜானகி? ஏன்? நீங்க இல்லாம நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன் சொல்லுங்க? நீங்க சாப்பிட்டீங்களா? ஏன்? நீ பரிமாறாம நானும் சாப்பிட்டதில்ல ஜானகி. இருங்க, நான் இரு. வேணாம், நான் மட்டும் இல்ல, வீட்டுல யாருமே சாப்பிடல. அழாத ஜானகி, எதுக்கு இப்ப அழற? என் மேல எல்லாரும் எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறேன்? நீ புதுசா எதுவும் செய்ய வேண்டாம். இதுவரைக்கும் நீ இந்த குடும்பத்துல செஞ்சதுக்கு கிடைச்சதுதான் இந்த அன்பு. ஆனா அதையே தூக்கி போட்டுட்டு போயிட்டியே. ஒரு நிமிஷத்துல நகலா வேணாம்னு நீ முடிவெடுத்துட்ட இல்ல? அது இல்லைங்க, நான் வேணாம் ஜானகி, நீ எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரே நாள்ல உன்னை தேடி வந்து தன்மானத்தை விட்டுட்டு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ, என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? பரவாயில்ல ஜானகி, இனிமே நீ இந்த மாதிரி செய்யாம இருந்தாலே போ. ஐயோ, இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க.
என்ன சிவா ஏதாவது சொன்னாங்களா? யார் அனுப்புனாங்களா? அண்ணா எவ்வளவு அடிச்சாலும் இவனுங்க வாயை திறக்க மாட்டேன்றானுங்கண்ணே. நீங்க என்ன கொலை பண்ண வந்திருந்தா கூட பரவாயில்ல, போங்கடான்னு விட்டுருப்பேன். ஆனா நீங்க கொல்ல நினைச்சது நான் உயிரா நினைக்கிற என் மனைவிய. உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். நீங்க வெறும் 50 ஆண்டு எனக்கு தெரியும். உங்களை அனுப்புனது யாருன்னு சொல்லிடுங்க. ஏன்னா இந்த ரகுராமோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியதாகிருக்கும். ஒழுங்கா மரியாதையா உண்மையா சொல்லிடுங்க. சொல்லுங்கடா, உங்களை யார் அனுப்பிச்சது சொல்லுங்க. ஏய், சொல்ல மாட்டீங்கல்ல? இப்ப சொல்லுவீங்க பாரு. சிவா அண்ணா சரிண்ணே. சிவா அண்ணா இவங்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல? ஊத்துறா மேல. ஏய், உண்மையை சொல்லி உயிர் பொழைச்சுக்கங்க, இல்ல இங்கே எரிஞ்சு சாம்பலாயிருவீங்க. சிவா கொடுத்துறா. ஐயா ஐயா எங்களை விட்டுருக்கியா? வேலையா வேலையா கொளுத்திடாதீங்கயா ஐயா, நாங்க புள்ள குட்டிக்காருங்க ஐயா. நேத்து மட்டும் நாம நினைச்சது அவனுக்கு செஞ்சிருந்தா இந்நேரம் என் பொண்டாட்டி போயிட்டாலேன்னு அந்த ரகுராம் இந்நேரம் கதறிக்கிட்டு இருந்திருப்பான். அவனுங்க போன நேரம் பார்த்தா அந்த ரகுராம் சிவராம் அங்க வரணும். அவனுங்க மட்டும் வராம இருந்திருந்தா நீ ஆசைப்பட்டது நடந்திருக்கும். நல்ல வேளை அவனுங்க மாட்டாம தப்பிச்சு போனானுங்க, இல்லன்னா நம்ம எல்லாம் மாட்டிருப்பா. ரகுராமுடைய பலமே அந்த ஜானகிதான். அவ போயிருந்தா ரகுராம் நம்ம காலடியில விழுந்திருப்பான். ச்சே! ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டுட்டோமே. சரி விடு, நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காமலா போயிடும். அப்ப பாத்துக்கலாம். என்னைக்கு நான் அந்த ரகுராம் குடும்பத்தை வேற அறுக்கிறேனோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. ஐயா 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 அம்மா, என்னடா இப்படி ஓடி வர? ஐயா எல்லா விஷயமும் அந்த ரகுராம் ஐயாக்கு தெரிஞ்சு போச்சு. எந்த விஷயத்த சொல்ற? அவர் பொண்டாட்டிய நாம கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சோம்ல, அந்த விஷயம்தான். அது எப்படி தெரியும்? அவனுக்கு தான் தப்பிச்சு போயிட்டானுங்களே. அவங்க தப்பிச்சு போனத நானும் பார்த்தேன். அவங்க அங்க இருந்து போய் ஊர் பயலுக கிட்ட மாட்டிக்கிட்டாங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாம போச்சியா. ஐயா, நாம அதை கண்காணிக்க ஒரு ஆளை வச்சோம்ல, அவன் தான் எல்லா விஷயத்தையும் சொன்னான். இப்பதான் அங்க இருக்கிற நம்ம ஆள் ஒருத்தன் போன் போட்டு சொன்னான். அண்ணே, அவரு வராரு. இப்ப என்னமா பண்றது? போதும்மா, விட்டுரு. எல்லாம் முடிஞ்சு 20 வருஷம் ஆயிருச்சு. இன்னும் அதையே மனசுல வச்சுக்கிட்டு
பகையை எதுக்கு வளர்த்துட்டே போற? அவனுக்காக உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்ட வரைக்கும் போதும். இதுக்கப்புறமும் நீ அவனுக்காக உன் வாழ்க்கையை பாலாக்கிக்காத. கொஞ்சம் ஏமாந்திருந்தாலும் இன்னைக்கு உன் வாழ்க்கையே முடிஞ்சிருக்குமேம்மா. அத நீ யோசிச்சியம்மா? வேண்டாம்மா, இத்தோட எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு போனது போயிருச்சுன்னு விட்டுருமா. இருக்கிற காலத்தை சந்தோஷமா வாழப்பாரு. பழி வாங்க போய் நீ பலியாக பாத்தியம்மா. இது நான் அவர் மேல வச்சிருந்த அன்பு புரிய வைக்கிறதுக்கோ என்ன அவர் ஏமாத்தினதுக்கோ பழி வாங்கறதுக்காகவோ அத நான் பண்ணல. என்ன அவர் என்ன தண்டிச்சிடக் கூடாதுங்கிறதுக்காக நான் பண்ணது. ஏன்னா என்ன தண்டிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. தோத்தாலும் ஜெயிச்சாலும் என்னோட கௌரவத்தை நான் எந்த நிலைமையிலையும் விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக நான் பண்ணது. என் எதிரி என்னை தண்டிக்கிற அளவுக்கு நான் தாழ்ந்து போயிட மாட்டேன். என்னங்க சார், என்ன விஷயம் சார்? சூசைட் அட்டெம்ப்ட்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சு. அதான் விசாரிக்க வந்தோம். யாரோ தப்பா சொல்லிருக்காங்க சார். அது சூசைட் அட்டெம்ப்ட் இல்ல, கை தவறி சுட்டுக்கிட்டாங்க. அதுவும் சூசைட் அட்டெம்ப்ட்ல தான் வரும். நெஞ்சில தலையில சுட்டுக்கிட்டாதான் சார் சாக முடியும். இப்படி தோள்பட்டையில சுட்டுக்கிட்டாலாம் ஒருத்தவங்க சாக மாட்டாங்க. இது விபத்து. எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில நீங்க கன் எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போங்க. மறுபடியும் லைசென்ஸ்க்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கங்க. கொடுத்துடுறோம் சார். அப்புறம் ரகுராம் சார், நாங்க முக்கியமா உங்களை பார்க்க தான் சார் வந்தோம். சொல்லுங்க. இவங்க உங்க மனைவியை கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அத பத்தி விசாரிக்க வந்தப்பதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. ஐயோ, அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. போய் இவ்வளவு நேரம் ஆகுது, ஒருத்தரையும் காணோம். என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. அண்ணன் போன வேகத்தை பார்த்தா அந்த புவனேஸ்வரி கதை அவ்வளவுதான். ஐயோ பத்மா, நீயே ஏதாவது கற்பனை பண்ணி வீட்டுல இருக்கிறவங்களையும் பயமுறுத்தாத. நான் ஏதாவது சொன்னா போதுமே உங்களுக்கு அப்படி பொறுக்காதே. ஆமா, என்ன அடிக்கடி வாயை மூடுன்னு சொல்லுவியே, அதை விட நீ வாயை திறந்தாதான் வீட்டுல எல்லா பிரச்சனையும் வருது. அப்போ என்ன பிரச்சனை கலையிறவன்னு சொல்றீங்களா? பின்ன இல்லையா? பின்ன வீட்டுல நடக்கிற எல்லா நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? போனவங்களுக்கு என்னவோ ஏதோன்னு நானே பதறிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் சண்டை போடாம தான் இருங்களேன். ரகு, என்னடா சட்டையில ரத்த கரையா இருக்கு? யாரும் பதறாதீங்க. என்னப்பா சட்டை முழுக்க ரத்தமா இருக்கு? ஒண்ணுமில்ல, பதறாதுன்னு சொல்ற. ஐயோ, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஜானகி, நீயாவது சொல்லு. ஐயோ கடவுளே, எவ்வளவு ரத்தம். ரகு, என்னாச்சுன்னு சொல்லுப்பா. அம்மா, அண்ணனுக்கு ஒண்ணும் இல்ல. அது அந்த புவனேஸ்வரியோட ரத்தக்கரை. புவனேஸ்வரியோடதுன்னா
புவனேஸ்வரியோடதா? அவளுக்கு என்னாச்சு? ரகு, கோவத்துல அவளை ஏதாவது செஞ்சிட்டியா? அம்மா என்ன பேசுறீங்க? எதிரியா இருந்தாலும் அவங்க உயிரை எடுக்கிற அளவுக்கு என் புள்ள போறவன் இல்லைன்னு சொல்லுவீங்களேம்மா. என்ன பார்த்தா இப்படி கேக்குறீங்கம்மா? மச்சான், அத்தைக்கு உங்களை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். ரத்தக்கரையை பார்த்ததும் ஏதோ ஆதங்கத்துல கேட்டாங்க. அந்த புவனேஸ்வரி எங்க கையால சாக வேண்டியவதான். எங்க நாங்க அவளை கொன்னுட போறவேன்னு தப்பிக்க அவளையே அவ சுட்டுக்கிட்டா. என்னது, சுட்டுக்கிட்டாளா? என்னாச்சு அவளுக்கு? பொழைச்சுக்கிட்டாளே இல்லையா? அதெல்லாம் பொழைச்சுக்கிட்டா. அண்ணன் தான் அவளை தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு. சேர்த்துட்டு தான் இங்க வரோம். மாமாயா, ஏன் அங்கே நிக்கிற? என்ன மாயா? என்ன நீங்க உங்க பொண்ணா நினைக்கிறீங்கல்ல? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? சந்தேகமெல்லாம் இல்ல. எனக்காக நீங்க இந்த வீட்டை விட்டே போக துணிஞ்சவங்களாச்சே. உங்களை போய் நான் சந்தேகப்பட முடியுமா? அப்புறம் எதுக்கு அப்படி ஒரு கேள்வி கேக்குற? நான் உங்களை என் அம்மாவா நினைச்சு ஒரு விஷயத்த சொல்லணும். ஒரு பொண்ணுக்கு முதல் ஃப்ரெண்ட் அம்மா தானே. மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாதத அவங்க கிட்ட தானே ஃப்ரீயா ஷேர் பண்ண முடியும். என்ன விஷயம்னு சொல்லு மாயா. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான், ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இது சீனோட பிரச்சனை. சீனோட பிரச்சனையா? ஆமா, சீனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என்ன சொல்ற? நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் பெரியம்மா. அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அப்படின்னு அவன் சொன்னானா? சொல்றதுக்கு தைரியம் இருந்தாதான் அவன் சொல்லிருப்பானே. அப்புறம் எப்படி உனக்கு தெரிஞ்சது? உன்கிட்ட அவன் ஏதாவது சொன்னானா? சொல்லல, நான் கண்டுபிடிச்சேன். ஐயோ, என்ன இது? இந்த விஷயம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. சரி, அந்த பொண்ணு யாரு? அது நான் ஒருத்தவங்கள நினைக்கிறேன். யார் அது? அத நான் ஆதாரத்தோட சொல்றேன் பெரியம்மா. அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஆனா நீங்க அவங்க காதலை ஏத்துக்கணும். என்ன மாயா பேசுற? வீட்டுல கல்யாண பேச்சு போயிட்டு இருக்கு, நிச்சயம் வரைக்கும் வந்துருச்சு. இப்ப வந்து இப்படி சொல்ற? பேச்சு தானே போயிட்டு இருக்கு, இன்னும் நிச்சயம் நடக்கல. என்ன நீ? இன்னும் டைம் இருக்கே. அதுக்குள்ள சீனு விரும்புற பொண்ணு யாருன்னு நான் ஆதாரத்தோட சொல்லிடுறேன். ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இருங்க பெரியம்மா, டென்ஷன் ஆகாதீங்க. தயாரா இருங்கன்னு நான் இருக்கிற சூழ்நிலைய சொல்லிட்டேன். அப்புறம் நாளைக்கு செலக்ஷனுக்கு எல்லாரும் வந்துடுறீங்கல்ல? நிச்சயமா மாஸ்டர். ஆமா, எங்க அவனுக்கு 2 பேரையும் ஆளை காணோம்? ஜெர்சி ஷூஸ்லாம் வாங்க போயிருக்காங்க மாஸ்டர். எல்லாம் பழசாயிடுச்சான். பிராக்டிஸ்க்கு வந்துருவானுங்கல்ல? கிரவுண்டுக்கு நேரா வந்துடுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க மாஸ்டர். கொஞ்ச நாளைக்கு ஊரை சுத்துற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பிராக்டிஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. தனலட்சுமி, இங்க வா.
கோச். உங்க அப்பா கிட்ட பேசிட்டியா? இன்னைக்கு பிராக்டிஸ்க்கு வரல? இல்ல மாஸ்டர். இன்னும் பேசலையா? சரி, வீட்டுக்கு போனதும் பேசிட்ட. நாளைக்கு ஜோனல் மேட்ச் செலக்ஷன் இருக்கு. இவகிட்ட எதுக்கு அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு? அதுல நான் உன் நேம கொடுக்க போறேன். நாளைக்கு வந்துடு. ஐயோ இல்ல கோச், என்னால வர முடியாது. என்ன சொல்ற நீ? இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அத மிஸ் பண்ணா மறுபடியும் கிடைக்காது. இல்ல மாஸ்டர், எங்க வீட்ல அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அது இல்ல கோச், என்ன சொன்னாலும் அதுக்கு எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றியே, எதனால ஒத்துக்க மாட்டாங்கன்றத கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண பாரு. அது இல்ல கோச். நீ பிராக்டிஸ் பண்ணலனாலும் நல்ல பெர்ஃபார்மரா இருக்க. ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணா உன்னை அடிச்சுக்க ஆளே இருக்க மாட்டாங்க. இந்த கேம் உனக்கு இயல்பா வருது. உன்னோட நுணுக்கம் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாதது. ட்ரிக் ஆஃப் தி கேம்ல நீ மாஸ்டரா இருக்க. எது இருந்தாலும் எங்க வீட்ல இந்த கேமுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதான் ஏன்? எங்க ஃபேமிலி கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி மாஸ்டர். என்னடா கார்த்திக் மாஸ்டர் யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அவரு வராதவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காரு போல. வராதவங்களா? அது யாரா? அதான்டா அந்த வில்லேஜ் கேர்ள் தனலட்சுமி. அவளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. அவளும் ஜோனலுக்கு பேர் கொடுத்திருக்காளா? அவ பேரை இவர் கொடுத்திருப்பாரு. அப்போ அவ வருவாதானே? அவளாவது வர்றதாவது. அவங்க ஃபேமிலியில இதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு அவ அழாத குறையா நேத்து சொல்லிட்டு போனா. இருந்தாலும் வருவான்னு இவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் கொஞ்சம் நல்லா கேட்டுக்கங்க. ஜோனல்ல கலந்துக்கிறதுக்காக பேரு கொடுத்தவங்களோட பேரை நான் கூப்பிட போறேன். அப்போ ஒவ்வொருத்தரா வந்து சைன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போலாம். தயவு செஞ்சு இங்க வந்து கூட்டமாலாம் நிக்காதீங்க. சண்முக சுந்தரம். எஸ் சார். இதுல சைன் போடுப்பா. ஜோசப். அந்த தனலட்சுமி அன்னைக்கு என்னையே தோக்கடிச்சிட்டாடா. அவ நல்லா விளையாடுறாள். நல்லா விளையாடுறாளா? டேய், அன்னைக்கு என்னோட பேட் லக். நான் அவகிட்ட தோத்து போயிட்டேன். நளினி. இதுல உன் பேர் எழுதிருக்கு. உன் பேருக்கு நேரம் சைன் போடுமா. ஒருவன் நம்பிக்கையா இருந்தானே. கதிர். டேய் இருங்கடா, நான் போய் சைன் பண்ணிட்டு வந்து மச்சான். இதுல சைன் போடுப்பா. கணேஷ். போடா.